எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் உங்க எல்லாரையும் அடுத்த பாட்டுல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏற்கனவே நம்ம ப்ரெலூட்ல பார்த்த மாதிரி, போன தடவ நாம "பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள்" சொர்க்கம் படத்திலிருந்து அந்த பாட்ட பத்தி பார்த்தோம். அதுல ஒரு தனி மனிதனுடைய பணக்காரன் ஆகணுன்ற ஆசை, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைய பார்த்தோம். இந்த பாட்ட பொறுத்தவரைக்கும், இது இதுவும் ஒரு தனி மனிதன் தான். ஆனா, அந்த தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய சமூக நோக்கு, சமூக நீதி கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இருக்கக்கூடிய பாட்டு. இது படகோட்டி படத்துல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்புல, வாலி அவர்களுடைய அற்புதமான வரிகள்ல, மீண்டும் நம்மளுடைய காந்தக்குரலும் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாட்டு. ஒன்ஸ் அகைன் எம்ஜிஆர் பாட்டு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் கடவுள் அல்லது இயற்கை, கடவுள்னு வச்சுப்போம். அவன் கொடுத்தது எல்லாமே யாருக்காக கொடுத்தான் அப்படின்னு வரும்போது, ஒருத்தருக்காக கொடுக்கல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒருத்தருக்காக கொடுக்கப்பட்டதும் இல்லை, ஒருத்தருக்காக படைக்கப்பட்டதும் இல்லை. நம்ம எல்லாருக்காகவும் இருக்கு அப்படிங்கிற கருத்தை சொல்றது தான் இந்த பாட்டினுடைய ஆரம்பம். இந்த பாட்டினுடைய ஃபர்ஸ்ட் பேரா அப்படின்னு வரும்பொழுது, மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. எப்படிப்பட்ட வார்த்தைகள்! ஒருத்தன் ஏழை அப்படிங்கிறதுக்காக, மண்குடிசையில் இருக்கான் அப்படிங்கிறதுக்காக அங்க தென்றல் அடிக்காம இருக்க போறதில்லை. அதே மாதிரி ஏழைகளோட வீடு அப்படிங்கிறதுக்காக மாலை நேரத்துல நிலாவோட வெளிச்சம் அங்க வராம இருக்க போறதில்லை. இயற்கை பாகுபாடு பார்க்கறது இல்லை. எல்லாருக்கும் அதே சூரியன் தான், அதே நிலா தான். அந்த கருத்தை சொல்லக்கூடியது தான் இந்த முதல் பேராகிராஃப். ஸோ, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, எல்லாருக்கும் பொதுவாக தான் கொடுத்துருக்கு. ரெண்டாவது பேராகிராஃப்ல வரும்பொழுது, படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை, கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார், பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. ஸோ, இதில் படைச்சவன் மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது, பசிச்சவன் மேலேயும் பாவம் இல்லை. கிடைச்சவங்க பிரிச்சுட்டாங்க, ஏன்னா அவங்களுக்குள்ள அது எப்படி பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். கடைசியில் உழைச்சவங்க தெருவில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரட்சிகரமான கருத்துள்ள ரெண்டாவது பேரா. பலர் வாட வாட சிலர் வாழ வாழ, அந்த மாதிரி ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. மீண்டும் தெய்வம் எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் படைச்சிருக்கு. எல்லாரும் சரிசமமாக பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற கருத்துள்ள இந்த ரெண்டாவது பேராகிராஃப்ல இருக்கு. மூணாவது பேரா, இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார், மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும், எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். ஸோ, இல்லை இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்கிற வரைக்கும், கையில் நிறைய வச்சுட்டு இருக்கிறவங்க இல்லைன்னு சொல்ல போறாங்க. அந்த இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பல பேருக்கு மனசு வரதில்லை. அதை தான் இதில் சொல்றாரு கவிஞர் வாலி அவர்கள். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். நிறைய பொருள் இருந்தாலும் கொடுக்குற மனசு இல்லை அவங்களுக்கு. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா இந்த பாகுபாடெல்லாம் நீங்கிடும் இல்லையா? அதை தான் கவிஞர் அவர்கள் சொல்றாரு. எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம்
எந்த நிலைமை வந்தாலும் சரி நம்ம கிட்ட இருக்கிறத மற்றவங்களோட பகிர்ந்துண்டு எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறவங்கள நாம் வாழ்த்திடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் மாதிரி இந்த பாட்டை கவிஞர் வாலி அவர்கள் முடிக்கிறார். ரொம்ப ஆழமான கருத்துள்ள, சமூக நீதி கருத்துள்ள ஒரு அற்புதமான பாடல் இது. எம்ஜிஆர் பாடல் மீண்டும் நல்ல கருத்துக்கள் அப்படின்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மோஸ்ட்லி எம்ஜிஆர் வந்துடுறாருங்க. அந்த வகையில் மீண்டும் ஒரு அருமையான பாடலை இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் என் மனதில் தோணின கருத்துக்கள் இதுதான். நீங்களும் இந்த பாடலை பலமுறை கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இந்த பாட்டை நீங்களும் ஒரு தடவை மனதில் அசை போட்டு இந்த பாட்டை மீண்டும் கேளுங்க. நிச்சயம் உங்களுக்கு இன்னொரு புது அனுபவமாக இருக்கும். மீண்டும் உங்களை எல்லாம் அடுத்த பாட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம். வாழ்க தமிழ். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.